வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் எழுத்தாளர் பாவணன் அவர்களின் கதைகளிலிருந்து மீண்டும் ஒரு கதை, அப்பாவின் சைக்கிள். இந்த அப்பாவின் சைக்கிள் அப்படிங்கிற தலைப்பை கேட்ட உடனே என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி பழகினது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுவும் அதை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் படிக்க ஆரம்பித்தேன். அதை பற்றின கதையாக தான் இருந்துச்சு, ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு. மங்கன் தெரு, மாதா கோயில் தெரு, சாமியார் தோட்டம், இப்படி 3 தெருக்களையும் கடக்கிறதுக்குள்ளேயே அந்த கூடையில் இருந்த 10 கோழிகளும் விற்று போச்சு. காலையில் பக்கத்து வீட்டு ரேடியோவில் 7:15 மணிக்கு தமிழ் செய்திகள் வாசிக்கிற நேரத்தில் தான் கிளம்புனாங்க. யார் யார் அப்படின்னா முத்துசாமியும் அவங்க அப்பாவும். 8 மணி சங்கூதுற நேரத்துக்குள்ளே வேறுமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் நீ சைக்கிள் தள்ளிட்டு வர ராசி தாண்டாம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமியோட முதுகில் அப்படியே 2 தட்டு தட்டுறாரு அவங்க அப்பா. செபாஸ்டியன் வீட்டில் 30 ரூபா விலை சொல்லி 25 ரூபா கணக்கில் 3 கோழி விற்றுட்டாரு. அதிகபட்ச லாபம் கிடைச்ச உற்சாகத்தில் அவரோட முகம் அவ்வளோ பிரகாசமாயிருச்சு. அவர் முகம் பிரகாசமாக ஆக முத்துச்சாமியோட முகம் சுருங்க ஆரம்பிச்சுது. அவனுக்கு பீதியில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நெஞ்சு அடைக்கிற மாதிரி வேற ஆயிடுச்சு. ஆமாம், இந்த மாதிரி நேரங்களில் முத்துசாமியோட அப்பாவுக்கு கால் தரையில் நிற்காது, கல்லுக்கடையை நோக்கி திரும்பி போயிரு. என்ன செய்யறதுனே புரியல முத்துசாமிக்கு. புரியாமல் சைக்கிளை தள்ளிக்கிட்டே வந்தான். ரெட்டியார் கோட்டில் கடக்கும்போது, டேய் நில்லுடா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார் முத்துசாமி. அப்படியே நின்றுட்டான். அவங்க அப்பாவோட சத்தத்தை கேட்டு மெதுவாக மறுபடியும் போக ஆரம்பிச்சா. ஏய் நெல்லுன்னு சொன்னல, ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்ட உடனே அவசர அவசரமாக தலையடிச்சிட்டு, வேணாம்ப்பா வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. வீடு எதுக்குடா பறக்கிற, வீட்டில் அப்படி என்னை புதையில வச்சு கிடக்கிற அப்படின்னு எரிஞ்சு விழுறாரு. அவருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவனோட காலையே பார்த்தபடி நின்றுக்கிட்டு இருக்கிறான். நல்லா ஆளை பாரு, ஒட்டடை குச்சி மாதிரி. பார்த்தா என்ன 10வது படிக்கிற பையன் மாதிரியா இருக்கிற? வேகமாக ஊதுனா அப்படியே போய் செவத்தில் ஒட்டிக்கிற பள்ளி மாதிரியில் இருக்க. வயசு புள்ள நல்லா சாப்பிட்டா தாண்டா சத்து வரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் முதுகு தட்டும் போது, அப்பா இல்லைப்பா வேணாம்ப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னையோ. ஏய் சத்தம் போடக்கூடாது பாரு, சைக்கிளை அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு வா, கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஹோட்டல்களில் நுழைஞ்சிட்டாரு. அவருக்கு பின்னாலேயே சில்லற தவிர அவனுக்கு வேறு வழி எதுவுமே தெரில முத்துசாமிக்கு. அவன் ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு செட்டு பூரி, ஒரு தோசை, ஒரு பிளேட் உப்புமா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு ஏப்ப விடுறாரு. சாப்பிட்றான்னா நல்லா, நான் சாப்பிட்டேன் பாரு, லட்சணமாக இப்படி சாப்பிட்ணும், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவு போனார். மறுபடியும் பெஞ்சில் வந்து உட்காந்தாரு. ஒரு டீ வாங்கி குடித்தார். அப்போ தான் அவன் எழுந்து போய் கை கழுவிட்டு திரும்பி வந்து அவனும் உட்காந்தான். ஆள் மனசில் அவனுக்கு பயம் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. சைக்கிளோட பூட்டை திறந்ததும் மறுபடியும் தள்ளிகிட்டே நடந்தான். ஆஸ்பத்திரி மைதானத்தை கடக்கிற சமயத்தில் மறுபடியும் நில்லுடா அப்படின்னு ஒரு சத்தம். வழக்கம் போல் கொஞ்சம் தூரம் முன்னால் போய் மறுபடியும் வண்டியை நிறுத்தினான். இங்கே இடம் நல்லா இருக்கு பாரு, உனக்கு சைக்கிளோட கற்று தரவா அப்படின்னு கேட்டான். அந்த கணத்திலேயே முத்துசாமியோட அடிவயிறு அப்படியே கலக்க ஆரம்பிச்சுது. சைக்கிள் கற்று தொடங்கிய முந்தைய அனுபவங்கள், அந்த கசப்பான அனுபவமெல்லாம், அவன் பட்ட காயங்கள்லாம் இன்னும் கூட ஆறாமல் இருந்துச்சு. அது இந்த காயத்தெல்லாம் தொட்டு பார்த்துக்கிறான். மனசுக்குள்ளே அப்படியே குபீர்னு நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்துச்சு. அப்புறமா கற்றுக்குறேன்ப்பா, அடுத்த வாரம் ஸ்கூலில் டெஸ்ட் இருக்குதுப்பா, படிக்கணும்ப்பா அப்படின்னு கெஞ்சினான். அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், இது பாட்டுக்கு இது, நீ என் பின்னாடி வா, நான் உனக்கு கற்றுத்தரேன். பெடலில் காலை வச்சு ஏறவே வரமாட்டேங்குது. என்ன பையன் போ. அப்பா எனக்கு இதுக்குப்பா சைக்கிளு. ஆட எப்படா இப்படி சொல்கிற? இதை பாரு, எதையும் பார்த்தனே கற்றுக்கணும். படிக்கிற புள்ளதான் நீயே. வராதுன்னு அவசரமாக சொல்லக்கூடாது, பார்த்துக்கோ. வாழ்க்கையில் எது தாண்டா முதல்ல வரும், கஷ்டமாக தாண்டா இருக்கும். பரீட்சைக்கு நிறையா பாடம் இருக்குதுப்பா, ப்ளீஸுப்பா வேணாம்பா சொன்னால் கேளுப்பா அப்படின்னா அவன் அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுகுறான் பாரு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எங்கன்னா ஓட்டணும்னா ஒரு சைக்கிளோட தெரிஞ்சிருக்க வேணாம். 4 பின்னிக்கு நீ கோழி வியாபாரம் பண்ண போனீங்கன்னா ஊரை நடந்தே போய் பண்ணுவியா? அப்போ நான் கோழி வியாபாரமெல்லாம் பண்ணவே மாட்டேன்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா. வியாபாரம் செய்யாமல் நீ எனக்கு கலெக்டர் வேலைக்கு போக போறியாக்கு? இல்லைப்பா. என்னடா இல்லை பண்ணலாப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. வேணாம்ப்பானா அவர் கெஞ்ச வேற ஆரம்பிச்சிட்டான். ஏறி சீட்டில் உட்காரடான்னு உட்கார வைக்கிறாரு. உட்காந்து 4 அடி வைக்கிறாரு. சைக்கிள் அப்படின்னு நினைச்சாவே, ஓட்டுறது நினைச்சாவே அவனுக்கு கிடக்குங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு. நேராக பாடுறா அப்படிங்கிறாரு. அப்படியே முதுகு தட்டுறாரு. அவன் நேராக போகிறான். ஒரு பக்கமாக போகிறான். ஒரு பக்கமாக போகாதேன்னு தட்டுறாரு. தோலை வளைக்காதரான்னு அழுத்துறாரு. இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு.
அங்கே உளுந்து இங்கே உளுந்து அடிபட்டு கிடிப்பட்டு உடம்பு ஃபுல்லாக மண் ஆகி மறுபடியும் சைக்கிளை உட்கார வச்சு எத்தனை நடந்தாலும் அவர் மறுபடியும் ரத்தம் வலிய ஆரம்பித்தாலும் கூட சலிக்காமல் அவர் கற்றுத்தடாம, நீ எங்கிட்ட சரி வர மாட்டேடா, நம்ம அப்துல்லாட்ட சொல்கிறேன், அவன் 4 நாளைக்கு உனக்கு சொல்லி கொடுத்தானே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லனே அப்பா விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை சோர்வோட தள்ளிட்டு வீட்டுக்கு நடந்து போகுது. நில்லுடா அப்படின்னு மறுபடியும் ஒரு சத்தம். வழக்கம் போல் 6 அடி முன்னால் போய் தான் நின்னான். திரும்பி பார்க்குறான். இந்த ரூபாத்தாள் பையிலேருந்து ரூபாத்தாளெலாம் எடுத்துகிட்டு போய் உன் அம்மாட்ட கொடுத்து நான் அப்துல்லாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போது ஒரு பெரிய அறிவிப்பு வருது. உங்களோட அபிமான நவீனா திரையரங்கில் இதயக்கனி 25 நாளாவதாக வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு ஒளிபெருக்கியில் ஆரவாரத்தோட அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே போகிறான் முத்துசாமி. விருந்துக்கு முக்கணி, விநாயகருக்கு விளாங்கனி, குடும்பத்தோட கண்டுகளிக்கு இதயக்கனி, இனிய புதுச்சேரி வாழ் பெருமக்களே, ரசிக பெருமக்களே திரண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி குரல் கேட்டே இருக்குது. அவன் கோலத்தை பார்த்ததுமே அவங்க அம்மா ஆத்திரம்னா ஆத்திரம், அவ்வளோ ஆத்திரம். அந்த ஆளுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி, சைக்கிளும் வேணாம் ஒரு இடமும் வேணான்னு சொல்லிட்டு வந்து தொலை வேண்டியதை, நான் வாயில் எனக்கு கொழுக்கட்டையே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறன்னே தெரியல. எல்லா புண்ணுக்கும் தண்ணி ஊற்றி கழுவி நரசம்மா வீட்டில் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சு விட்டு அந்த தம்பிங்கெல்லாம் இவன் பணமாக பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி 2 மணி சங்கூத்துற சமயத்தில் தான் அப்பா வீட்டுக்கு வர்றாரு. வாசப்படி ஏற முடியாமல் 2-3 தடவை தள்ளாடி கீழே போய் விழுந்துறாரு. அவர் தொடங்கிருச்சு. கையை ஊனி படியேறி வந்து சோரோரம் பார்த்துக்கிட்டு இருந்த அவனோட முதுகில் ஓய்ங்க ஒரு விடுறாரு. அவனை எதுக்கு இப்போ நீ அடிக்கிற அப்படின்னு அம்மா சீரும்போது அம்மாவுக்கு அடி. அம்மாவுக்கு கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் கிடையாது, அவ்வளோ அடிக்கிறாரு. கோழி அகப்பட்ட அந்த கைக்கு பிடிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிற கோழி அகப்பட்டதுன்னா எப்படி அடிப்பாங்க அந்த மாதிரி அடி பின்னி எடுத்துட்டாங்க. அப்போ அந்த அடிக்கு இடையில கண்டபடி கெட்ட வார்த்தையால் பேசி அப்படி இப்படி சத்தம் போட்டு கூடாது சரியான நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மத்தியானம் எஞ்சி இருந்த சோத்தில் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு தட்டில் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குற அம்மா தம்பிங்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. முத்துசாமி மட்டும் அழுதுகிட்டே படுத்துருக்குறான். அப்போ தான் 2வது ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான சத்தம் கேட்டுது. பாட்டு வேற போட்டாங்க. டே பெரியவனே அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மானதையும் முத்துசாமி அவள் பக்கத்தில் திரும்பி பார்க்குறான் அம்மாவை. ஆனால் அவள் எதுவுமே பேசலை. நாக்கு சப்பு கொட்டிட்டு தலையை அசிச்சுக்கிட்டு அவன் மறுபடியும் என்னம்மா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை படுறா கண்ணா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ கொஞ்ச நேரம் அவன் கனவுல என்னென்னமோ வருது. அந்த 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 பயங்கரமான கனவு அப்படியே இந்த கனவுலேருந்து அப்படியே வேகமாக எந்திரிச்சு பார்த்தா அவங்க அப்பா மறுபடியும் அவங்க அம்மாவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். நாள் அவனால் மறக்கவே முடியல. அடுத்த நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பவே இல்லை. மாதிரி தேர்வுகள்லாம் தொடங்குச்சு. 1 வாரம் வேறு எதை பற்றியும் யோசிக்கல, படிக்கிறதுலேயே மூழ்கி. அப்துல்லா மாமா ஒரு தடவை வீட்டுக்கு வந்து விசாரிச்சாரு. அம்மா அழுதுகிட்டே நடந்தெல்லாம் சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க அப்பா வரவே இல்லை. 2 நாள் கழித்து அப்பா வீட்டுக்கு திரும்ப வந்தார். சைக்கிள் சத்தம் கேட்டு அவன் எழுந்து நிற்கிறான். இந்தாடா எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுன்னு சொல்லி மீன் நிறைய வாங்கியிருந்தார். மீனை கொடுக்குறாரு. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரோட சைக்கிளை தள்ளிட்டு கோழி விற்பனைக்கு போகிறான். முடிச்சுக்கிட்டு திரும்பும்போது கறிக்கடைக்கு பக்கத்தில் அப்துல்லாவை பார்த்த உடனேயும் வண்டி ஓட்டுறதுக்கு அப்துல்லா மாமா தான் சரியாக இருப்பார். அவனுக்கு பிரேக் பிடிக்கவும் தெரியல, வண்டி ஓட்டவும் தெரியல, உருட்டவும் தெரியல. அவன் ஒரு சோத்து மாடு. நீ எதையாவது பண்ணி சொல்லிக்கூட அப்படின்னதையோ. இல்லை மாமா எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவ்வளோ பெரிய பையனை வந்துட்டு சைக்கிள் ஓட்டலாம் எப்படிறான், இங்கே வா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவனுக்கு அப்போவே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வாப்பா ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு இழுக்கிறாரு. அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நடுங்கிறத பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்துருச்சு. சரி உனக்கு பிடிக்கலைன்னா விடு, ஆனால் அதுக்காக அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டி குடிக்கிறாரு. பொதுத் தேர்வுக்கு 2 நாள் இருக்கிற சமயத்தில் முத்துசாமியோட அம்மாவும் அப்பாவும் பழையபடி மோதல், பயங்கர சண்டை, கலவரமாக இருக்குது. தேர்வு எழுதுகிற பதற்றத்தில் இருந்த நேரத்தில் ஒவ்வொரு படத்துலையும் 80-90 வாங்கினாதான் அடுத்தது நல்ல பிரிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்னதுனால அவங்க சத்தத்தை காதிலே விழாத மாதிரி இருந்தாலும் கூட அவ்வளவு அடி ஒத்த எல்லாம். அந்த அன்னைக்கு நைட்டே அப்பா கிளம்பி போயிடுறாரு. இவன் பரீட்சையும் எழுதி முடிச்சிடுறான். அவங்க அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் தேடுறாங்க. அவங்க அப்பா கிடைக்கல. இவனுக்கு பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. 600க்கு 490 மார்க் எடுத்துட்டான். இவனுக்கு மேலே கல்லூரியில் சேர்த்தணும் அப்படின்னா 20 ரூபா வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா டெய்லியும் லைப்ரரி போய் அங்கே இருக்கிற புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தான். யாருமே சொல்லாமல் லைப்ரரியோட ஜன்னல் கதவுகள்லாம் தொடச்சதுனால அவர் எப்பாவது வெளியில் வரும்போது 4னா 8னா காசு கொடுப்பார். அதை வாங்கிட்டு வந்து தன்னோட தங்கச்சிங்களுக்கு ஏதாவது பொரிக்கடலை மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க அம்மாட்ட காசு இல்லை, எப்படி சேர்த்துறதுன்னு தெரியல. அப்போது
அந்த லைப்ரரியன் அவருக்கு பணம் கொடுப்பா, அந்த பையனுக்கு பணம் கொடுத்து, நீ போய் அப்ளிகேஷன் வாங்கி போடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வாங்கி போட்டாச்சு. இவனுக்கு சீட் கிடச்சிருச்சு. ஆனால் 95 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க அப்பாவை எங்கெங்கேயோ தேடி அவங்க அப்பாவும் கிடைக்கல. ஸோ இந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து அப்துல்லாவை பார்த்து, நீங்கள் இந்த சைக்கிளை விற்றுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ, அவன் திரும்பி வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, தேவையான நேரத்தில் உதவிக்கு வராமல் எப்போ வந்து என்ன பிரயோஜனம், நீங்கள் சைக்கிளை விற்றுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைக்கிள் விற்றது 110 ரூபா பணம் கிடைக்குது. 95 ரூபா ஸ்கூலுக்கு கட்டிட்டு மீதி காசை அவள் செலவுக்காக வச்சுக்கிறான். அப்போது அவன் சாலையோரமாக நடந்தே போயிட்டு காலேஜுக்கு நடந்தே வருவான். எல்லாரும் பஸ்ஸில் போவாங்க, சைக்கிளில் போவாங்க. விதவிதமான சைக்கிளை பார்க்குறப்ப அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி தான் ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்க அம்மா சொல்லுவாங்க, சைக்கிள் ஓட்டலைன்னா பொழைக்க முடியாதெல்லாம் ஒன்றும் போகாது, நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அவனுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அவங்க நண்பர்கள்லாம் கூட சைக்கிள் பயிற்சி கொடுக்க முன் வந்தாங்க. ஆனால் அவன் வந்து எதுக்குமே ஒத்துக்கல. அவன் பயந்துட்டு, நான் இனிமேல் சைக்கிளே ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனோட அப்பா கிட்ட அடி வாங்கின அந்த நினப்பு தான் வந்து ஞாபகங்களோட சுமையை தாங்கிக்க முடியாமல் தவிக்கிறத அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். அந்த கருமாந்திரம் பிடிச்ச ஆள் செஞ்ச அவமானத்துக்கு அளவே இல்லை, அவனையா நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. ஆமாம், முத்துசாமிக்கு அடிக்கடி அவங்க அப்பா நினப்பில் வந்துக்கிட்டே இருப்பார். சாலையில் ஒரு சைக்கிள் போகிற சத்தம் கேட்குது. அந்த ஓசை அவனோட மனசை கடந்து செல்கிறேன். தன்னோட அம்மாவோட முகத்தை பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஓடி போன ஆளை விட உசுரோடு இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். எப்பவுமே அது ஞாபகத்தில் இருக்கட்டும், புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனையும் முத்துசாமி அப்படியே தலையசைக்கிறான். இந்த கதையை நான் வாசித்து முடிக்கும்போது எனக்கு சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுனது ஞாபகத்துக்கு வருதுங்கிறத விட, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு வந்து காரு ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 10-20 வருஷமாக ஓட்டி பழகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனால் கடைசி வரைக்கும் ஓட்டியே பழக முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எடுக்கும்போதே அவளுடைய கணவர் வந்து இடிச்சிடுவேன், பார்த்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி 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 சொன்னதுனால அவனால் காரே ஓட்ட முடியல. அவள் பயந்துட்டான். அந்த தான் ஞாபகத்துக்கு வந்தான். அந்த மாதிரி இப்போது அவன் வந்து அவங்க அப்பாட்ட சைக்கிள் கற்றுக்கும்போது அடித்து அவன் வந்து சைக்கிள் அவர் கற்றுக் கொடுத்ததுனால அவன் பயந்து இந்த சைக்கிளாவே பயந்துக்கிட்டான். அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னொன்று என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து பின்னாடி ஜாமான்லாம் கட்டிக்கிட்டு, அந்த என்ன சொல்கிறது, குடம் பிளாஸ்டிக் ஜாமான்லாம் கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ண வருவார். அவருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, டக்கடிச்சிட்டே வருவார். நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நாங்கள் ஓடி பழகிட்டோம். சைக்கிளோட தெரியாதவர் வரான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம். அவர் எங்களை பார்த்ததுமே வந்து வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்போது ஒரு நாள் அவர்கிட்ட நின்று நாங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சைக்கிளை ஓட்டணும்னு ஆசை, ஆனால் சைக்கிளை பார்த்தா பயமாக இருந்துச்சு. ஆனால் வியாபார சைக்கிளில் தான் நான் ஆனதுக்கப்புறம் ஓட்டி பழகணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட பயம் வந்து என்னை ஓட்ட விடாமல் செஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை சைக்கிள் ஓட்ட தெரியும் சின்ன வயசுலேருந்து கிண்டல் பண்ணி எனக்கு அது வராமையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கதையை படிக்கும்போதே எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு கதையும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நினைவுகளை கிளற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களோட சேர்த்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த கதை என்னுடைய சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்குது. தொடர்ந்து கதைகளை கேட்கலாம். அடுத்த கதையோட வரேன். நன்றி.